Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரோகோ நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 4 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல சுட்டாகு டீமோட மேட்ச் தான் காட்டுறாங்க. அங்க மிடோரிமா வழக்கம் போல அவன் ட்ரிபிள் பாயிண்ட் எடுத்து கொடுத்து மாஸ் காட்டிக்கிட்டு இருக்கான். ஸ்கோர் வந்துட்டு சுட்டாகு டீம் 151, ஆப்போனன்ட் வெறும் 49 சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நொறுக்கி விட்டாங்க ஆப்போனன்ட். மீதி ரெண்டு டீமா கீரிஷாக்கி, டையிச்சி அப்புறம் சென்ஷின் கான் இந்த ரெண்டு டீம் வந்திருக்காங்க. இப்போ 8 டீம்ல இருந்து இந்த 4 டீம் ஆயிடுச்சு. இந்த 4 டீமுக்கு லீக் மேட்ச் நடக்க போகுது. சரி டீம் பிளேயர்ஸ்லாம் சாயங்காலம் மேட்ச் முடிச்சிட்டு பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம லீக் மேட்சோட ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட் சென்ஷின் கான் தான். நம்ம ஆல்ரெடி அவங்க கூட 2 வாட்டி தோத்துட்டோம். 3வது தோக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கியூகா எல்லார்கிட்டயும் சொல்றான். அப்ப குரோகோ வந்துட்டு காகமி என்கிட்ட தனியா கூட்டிட்டு வரேன். உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். கொஞ்ச நேரம் எனக்கு பிராக்டிஸ் பண்ண ஹெல்ப் பண்றியா? என்னோட புது டிரைவை நான் பழகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் குரோகோ. எது அந்த அறவரையா பண்ணிக்கிட்டு இருந்தியா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். இல்ல இப்ப இது ஓரளவு பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட் ஆக உன்னோட ஹெல்ப் வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு குரோகோ சொல்றான். இப்ப குரோகோ வந்துட்டு பால ட்ரிபிளிங் பண்ணி நின்னுகிட்டு இருக்கான். காகமி வந்துட்டு அவனை டிஃபெண்ட் பண்ற மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். அப்ப அப்படியே கரெக்டா ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல காகமி கண்ண மூடி திறக்கிற கேப்ல குரோகோ அவனை கிராஸ் பண்ணிட்டு ஓடிடுறான். காகமி எல்லாம் வாய பழந்துற வேற மாதிரி இருக்குது. இதை கண்டிப்பா புல் ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்னா இது ஒரு அன்ஸ்டாப்பபிள் டிரைவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா குரோகோ மட்டும் தனியா போயிருக்கான். பால் அவன் கூட கூட்டிட்டு போகல. பால் வந்துட்டு காகமி கிட்டே நிக்குது. ஏன்டா ஏதோ கிட்டத்தட்ட பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன்னா பாலையே கூட்டு போகாம இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காகமி கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் காகமி அந்த ஒரு பாலை நோட் பண்றான். அந்த பால் ரொம்பவே தேஞ்சு போயிருக்கு. லைக் பேஸ்கெட் பால்னா சொர சொரந்தானே இருக்கும். ஆனா அந்த பால் ரொம்பவே சாஃப்டா இருக்குது. இதெல்லாம் ரொம்ப லேண்டா தானே இந்த மாதிரி ஆகும். இவன் ஆக்சுவலா நம்ம இன்டர்ஹைக்கு அப்புறமா தான் பிராக்டிஸ் பண்ணவே ஆரம்பிச்சான். அதுக்குள்ள இந்த பால் இப்படி ஆக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கோட இருக்கிறான் காகமி. அப்ப குரோகோமே வந்துட்டு ஆமா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, எனக்கு இன்னொரு பேஸ்கெட் பால் தேவைப்படுது. இதுவே கிட்டத்தட்ட 6 பேஸ்கெட் பால் ஆகி போச்சு எனக்கு அப்படின்னு சொல்றேன். இதை கட்டிட்டு என்னது 6 பேஸ்கெட் பால் எப்படி ஆக்கிட்டானா அப்படின்னு காகமிக்கு இன்னுமே ஷாக் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஆமீன் வந்துட்டு வழக்கம் போல அவங்க ஸ்கூலுக்கு மேல வந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏணிப்படி ஏறிக்கிட்டு இருக்கான். பார்த்தா மோமை வந்து அவனை மறைச்சிட்டு நின்னுகிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம மேட்ச் பார்க்க போறோம்னு சொன்னோம்ல, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்றா. ஏற்கனவே என்கிட்ட தோத்தவங்க மேட்ச்லாம் நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எகிரி குதிச்சு மேல வந்து உட்காந்துக்கிறான். டெச்சோட ஆப்போனன்ட் இன்னைக்கு கிங் ஆஃப் வெஸ்ட் சென்ஷன் கண்ட்ரா அப்படின்ட்டு மோமை சொல்றா. ஓ அவங்களா, அவங்களுக்குலாம் அந்த பேரு தகுதியே கிடையாது, அதெல்லாம் அவங்க ஒருத்தே கிடையாது, எப்படியும் கண்டிப்பா டெச்சோட டீம் தான் வின் பண்ண போகுது அப்படின்ட்டு அவன் சொல்றான். அப்படி ஒருவேளை இந்த லீக் மேட்ச்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இருக்கும் அப்படின்னா அது டெட்ஸுக்கும் மினோரிமாக்கும் நடக்கிற மேட்ச் அவனா இருக்கும். அப்ப வேணா நம்ம போய்க்கலாம் அப்படின்ட்டு அவன் சொல்லிடுறான். இப்போ சேரின் டீமோட மேட்சை காட்டுறாங்க. சேரின் டீம் ரொம்ப அமேசிங்கா விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஹியூகா எல்லா பாலும் சூப்பரா ஷூட் பண்ணி தரான். ஆப்போனன்ட்க்கே செம பயமா இருந்து இவங்க என்னடா சம்மர்ல இருந்ததோட இப்ப கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்சைடா வழக்கம் போல கியோஷி பாத்துக்கிறான். குரோகோ வந்துட்டு அவனோட பாஸ் மூலமா எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விடுறான். காகமி வந்துட்டு அமேசிங்கா ஷூட் பண்ணி பக்காவா பாயிண்ட் ஆகுறாங்க. சேரின் டீம் 78, சென்ஷன் கான் 61 சொல்லிட்டு சேரின் டீம் கேமையுமே வின் பண்றாங்க. கிங் ஆஃப் வெஸ்டே போட்டு பொளந்துட்டாங்கடா தக்காளி, சேரின் டீம் கொடூரமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்ப்ரெசிவா பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சுட்டாகு டீமோட கேம் காட்டுறாங்க. சுட்டாகு டீம் ரொம்பவே அமேசிங்கா விளையாண்டுட்டு இருக்காங்க. வெளிய இருந்து ஆடியன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த கீரிசாக்கி டைச்சில மெயின் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள விளையாடவே இல்லை. மெயின் டீம் பிளேயர்ஸ் அங்க பாரு மேல உட்கார்ந்து மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் பார்த்தா கொஞ்சம் பேர் அதாவது மெயின் பிளேயர்ஸ் யாருமே அந்த கேம்ல விளையாடவே இல்லை. சுட்டாகு அகைன்ஸ்டா சப்ஸ்டிட்யூட் பிளேயர் சும்மா இறக்கி விளையாட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மெயின் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்றாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சேரின் டீம் மேட்ச் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பிளேயர் வந்து நமக்கு தேவையான எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம தான் வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சுட்டாகு 123, கீரிசாக்கி டைச்சி 51 சொல்லிட்டு கேமை வின் பண்றாங்க. சுட்டாகு மிடோரிமா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாடா போலாம், இது ரொம்பவே ஒஸ்டான கேமா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேல அவனை பாக்குறான். இவன் ரொம்பவே டேலண்டடான ஒருத்தன் தான். கியோஷி மாதிரியே இவனுமே அன்கிரவுண்டட் கிங்ல ஒருத்தன் தான். இவன் கூட நான் லாஸ்ட் டைம் விளையாண்டதே நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா அவனை பார்த்து மறைச்சிட்டு இருக்கான். அடுத்த மேட்சே வந்துட்டு சேரின் வெர்சஸ் சுட்டாகுக்கு தான். ரெண்டு டீம் பிளேயர்ஸுமே அப்படியே மாத்தி மாத்தி மறைச்சு பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. சேரின் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்கார்ந்திருக்கப்ப ஹியூகாவுமே சொல்றான், இப்போ நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கு நேரமே கிடையாது, நம்மளோட அடுத்த மேட்ச் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம தான் ஏற்கனவே சுட்டாகுவை டிஃபீட் பண்ணிருக்கோம், இப்போ நம்ம கூட கியோஷி வேற இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோகோடே சொல்றான். ஆனா அதெல்லாம் மேட்டரே கிடையாது, நான் அதனாலதான் இந்த கேம் ரொம்ப டஃபா இருக்கும்னே சொல்றேன் அப்படின்னு குரோகோ சொல்றான். அதுக்கு கோச்சுமே வந்துட்டு ஆமா குரோகோ சொல்றது கரெக்ட் தான், நம்மளோட போன மேட்ச் வெற்றி வந்துட்டு ஒரு ஃப்ளூக்கா கூட இருக்கலாம், அவங்க நம்மளோட அப்சல்யூட்லி ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க எல்லாரும் ட்ரெஸ்ஸிங் ரூம் விட்டு அப்படியே வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நேரா கியோஷி மட்டும் எல்லாரும் நீங்க முன்னாடி போங்களே, நான் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அவங்க போனதுக்கு அப்புறம் கியோஷி யாரோ ஒருத்தனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஹானமியா அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவனுக்கு சைடுல அந்த கீரிசாக்கி டைச்சில ஒருத்தன் உட்காந்து மேல மேட்ச் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, அவனை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே மிடில் ஸ்கூல்ல டீம்மேட்ஸா தான் இருந்திருப்பாங்க. அந்த அன்கிரவுண்டட் கிங்ஸ் சொல்லுவாங்களா, அதுல ரெண்டாவது ஆள் இவன் தான். சேரியன் பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப காகமி ஹியூகா கிட்ட வந்துட்டு அந்த கார்னர்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தாம்ல, அவனை பார்த்து தான் கியோஷி நின்னு அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஓ நீ நோட் பண்ணிட்டியா, சரி இதுக்கப்புறம் மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது, அவங்க ரெண்டு பேருமே மிடில் ஸ்கூல்ல டீம்மேட்ஸா தான் இருந்தாங்க. எப்படி டேக்கியோ ஸ்கூல் இந்த டிகேட்ல வந்துட்டு ஒரு ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க வேற டிகேட்ல பிறந்திருந்தாங்க அப்படின்னா அங்க அவங்களுமே ஒரு ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருந்திருக்கலாம். அவங்களுக்குமே அந்த அளவுக்கு ஈக்குவலான பொட்டன்ஷியல் இருக்குது. கிட்டத்தட்ட ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிளுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கிற டீமா இருந்ததே இவங்க மட்டும் தான் அப்படின்னு ஹியூகா சொல்றான். அப்ப கியோஷி ஹானமியாவை பார்த்துட்டு நீ எதுக்கு சுட்டாகு கேம்ல விளையாடல, அது ரொம்பவே வியர்டா இருந்தது அப்படின்னு சொல்றான். ஏன் அதுல எதுவும் தப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமியா கேக்குறான். தப்புன்னு சொல்லிட்டுலாம் ஒண்ணும் இல்ல, ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு கியோஷி சொல்றான். பர்ற எப்பவும் போல ஹானஸ்டாவே நீ பேசுறியே, இன்னைக்கு நான் லேண்டர் அப்படின்னா என்னோட டேலண்ட் எல்லாம் இன்னைக்கு நான் காட்டியிருக்க மாதிரி ஆயிருந்திருக்கும். அப்புறம் 3 கேம் கண்டினியூஸா என்னால கஷ்டப்பட்டுலாம் லேண்ட் இருக்க முடியாது, நீங்க வேணா பாரு அடுத்த 2 கேமுமே தோக்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமியா சொல்றான். அப்படின்னா இவங்க ரெண்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கோகனை கேக்குறான். இல்ல கிடையாது, அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட். கியோஷி எப்படி பாஸ்கெட் பால்ல ஒரு நேர்மையான பிளேயரோ அவன் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட், நேர்மை இல்லாமல் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். கியோஷி வந்துட்டு எதை மீன் பண்ணி நாங்க தோத்துருவோம்னு சொல்றேன் அப்படின்னு கேக்குறான். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நிறையவே பேசிட்டேன், உங்களோட அடுத்த கேம் சுட்டாகு கூட தானே, சரி ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப சேரின் வெர்சஸ் சுட்டாகுக்கான மேட்ச் நடக்க போகுது. ஸ்டேடியத்துக்குள்ளேயே பயங்கரமா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு.
மிடோரிமா மட்டும் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்கான். நேரா டாக்கா வந்துட்டு போன வாட்டி இதே மாதிரி தானே மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது, சரிவா இப்ப நமக்கு டைம் ஆயிடுச்சு போனோம் அப்படின்ட்டு கூட்டு போறான். இப்ப இந்த கேமுமே ஸ்டார்ட் ஆக போது கேம பாக்குறதுக்கு கீசே வந்திருக்கான். இவங்க பெஞ்ச்ல உட்காந்துருக்கப்ப குரோக்கோ காகமியை பார்த்துட்டு நீ மிடோரிமாவோட ஃபேஸ் நோட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா அவன் ரொம்பவே அமைதியா ரொம்ப கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான பர்சனா தெரியுறான் அப்படின்ட்டு காகமி சொல்றான். அப்ப கேஷியுமே வந்துட்டு ஆமா ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருந்தவன், தோல்வினா என்னன்னு சொல்லிட்டு தெரியாதவன், ஒரு சில நேரத்துல தோக்குறது எந்த அளவுக்கு ஃபீலா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம தோக்குறது தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வெறியவே தூண்டி விடும். ஒரு லிவிங் கிரியேச்சரை பொறுத்தவரை ஜெயிக்கிறதுன்றது லைஃப் தர மாதிரி, தோக்குறதுன்றது சாகுற மாதிரி. மனுஷங்களுக்குமே அப்படிதான் இருக்கும். ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறி தோத்ததுக்கு அப்புறமா அது ரொம்பவே அந்த பசி அதிகமாகும். அதுதான் மனுஷங்களோட நேச்சரே அப்படின்ட்டு கேசி சொல்றேன். இந்த பக்கம் மிடோரிமாவும் கையை முறுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா ரொம்ப பயந்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ கேக்குறான். அதுக்கு மிடோரிமாவும் டக்குன்னு வந்துட்டு வாய மூடு, இப்ப நீ ஃபன் பண்றதுக்குலாம் நான் சிரிக்கிற ஆளா இல்ல, நான் கண்டிப்பா அவங்கள பீட் பண்ணுவேன், இப்போதைக்கு என் மைண்ட்ல இருக்க ஒரே விஷயம் அது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா கொடூரமா சொல்றேன். இந்த பக்கம் ஹியூகோ வந்துட்டு அவங்க மட்டும் தோக்குறதுக்கான வழியை பார்த்தது கிடையாது, நம்மளுமே அதையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம், நமக்கு ஜெயிக்கணும்ன்றதுக்கான பசியும் ரொம்ப அதிகமா தான் இருக்குது, வாங்க போய் ஜெயிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாரையும் கூட்டு போறான். இப்ப கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. பால தூக்கி போடுறாங்க. ரெண்டு டீம் பிளேயர்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கையை வைக்கிறாங்க. எந்த பக்கம் பட்டு போச்சுன்னு தெரியல. பார்த்தா கரெக்டா இசுகி கையில வந்து நிக்குது. ஆனா இசுகி அடுத்த பிளேயர் தரக்குள்ள டாக்கா உள்ள வந்து தட்டி விட்டுறான் பால. அந்த பால கரெக்டா அவங்க டீம் பிளேயர் எடுத்து வீசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். குரோக்கோ உள்ள வந்து அதை தட்டி விட்டுறான். அப்ப பார்த்தா பால் கரெக்டா மிடோரிமா கையில வந்து நின்றது. இவங்களுக்கெல்லாம் ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. மிடோரிமா ஷூட் பண்ணும்போது காகமி வந்துட்டு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா உள்ள வந்து தட்டி விட்டுறான் அவனை. இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவனோட ஜம்ப் கண்டிப்பா இம்ப்ரூவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டாக்கோட கோச் அப்புறம் கீசே ரெண்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. காகமி மிடோரிமாவை பார்த்துட்டு நீ எனக்கு அகைன்ஸ்டா நிக்கிறப்பனா இப்படி ஸ்லோவாலாம் இருக்க கூடாது, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றேன். ஆனா மிடோரிமா அன்யாரா எதுவுமே பேசாம அப்படியே காகமியா கிராஸ் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்து பால் வந்து டாக்கோ கிட்ட இருக்குது. அன்யாராமே ஒன்னு நினைச்சு பாக்குறான் மிடோரிமா சொன்னதை. மிடோரிமா வந்துட்டு பிராக்டிஸ் பண்றப்ப ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான், நான் என்னதான் ஷூட் பண்ணாலும் காகமியோட ஜம்ப் எனக்கு ஒரு கண்டிப்பா டிஸ்டர்பன்ஸா தான் இருக்க போகுது, நான் எத்தனை வாட்டி ஷூட் பண்ணாலும் அவன் அசால்ட்டா தடுத்துக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்ட்டு சொல்லுவான். டேய் நீ எப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனு கேட்க, வாயை மூடிட்டு முழுசா நான் சொல்ல வரத கேளு, இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். அப்படியே டாக்கோ பால கொண்டு வந்து அவன் மத்த டீம் பிளேயர் கிட்ட பாஸ் பண்றான். அவங்க எல்லாம் கரெக்டா பாஸ் பண்ணி கரெக்டா மிடோரிமா கிட்ட தராங்க. மிடோரிமா ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ண வரும்போது நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காகமி மறுபடியும் உள்ள வந்து தடுத்து விடுறான். காகமி வேற லெவல் பண்றானே, அமேசிங் டா காகமி அப்படின்னு சொல்லிட்டு கோகனே மத்த எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கோச்சுக்கு மட்டும் ஏதோ டிஃபரெண்டாவே ஃபீல் ஆகுது, ஏதோ இங்க எனக்கு சரியா பண்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் ஏதாவது புது ஸ்கில் கத்துக்கிட்டு வந்திருப்பான், இல்ல அப்படின்னா ஏதாவது கொஞ்சமா மாடிஃபை பண்ணிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அப்படின்னு காகமி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப மிடோரிமா வந்துட்டு நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கிறேன், நான் எந்தவித புது ஸ்கில்ஸும் கத்துக்கிட்டு வரல, நீ எனக்கு ஒரு பேட் மேட்ச் அப் தான், இருந்தாலும் என்னை நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிராத, என்னால கடைசி வரை குதிச்சு இந்த மாதிரி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, அதே மாதிரி தான் ஒன்னாலையும் கடைசி வரை இதே ஜம்ப கொடுக்கவே முடியாது, இப்ப நான் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், நீ எப்ப ஜம்ப் பண்ணி டயர்ட் ஆகுறியோ அது வரை நான் ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அது 100 வாட்டியா இருந்தாலும் சரி 100 மில்லியன் வாட்டியா இருந்தாலும் சரி நான் ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு மிடோரிமா சொல்றான். ஓ அப்படியா சரி, அப்ப 100 மில்லியனா நானும் பாத்துக்கிறேன், நானும் அவ்வளவு வாட்டி ஜம்ப் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்ட்டு காகமியும் சொல்றான். அப்ப குரோக்கோவுமே கியோஷியை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குது, எனக்கு என்னன்னு சொல்லிட்டு சொல்ல தெரியல, ஆனா மிடோரிமா அவனோட கேரக்டராவே நடந்துக்கிடல, ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இப்பவே நீங்க மிடோரிமாவோட பிளானை கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். காகமியோட ஜம்ப் லிமிட்டட் தான், சோ காகமியை முடிஞ்ச வரை ஜம்ப் பண்ணி டயர்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா மிடோரிமா பாயிண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானோட வந்திருக்கான். இது கடைசியில யாருக்கு மோசமா போய் முடிய போகுதுன்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.